Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அந்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனிற்கும் ஏகன் படைத்த இறைவன் ஒருவனே என்று உறுதி கொண்டு அவனது கட்டளைப்படியும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளைப்படியும் அந்த நேரான வழியில் நடந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை அவன் கற்றுத்தந்துள்ளபடி முறையாகவும் சரியாகவும் விளங்கி அதை வெறும் பேச்சிலே மேலை பேச்சிலே மட்டும் கொள்ளாமல் நம்முடைய நடைமுறைகளிலும் அவற்றை செயல்படுத்தி காட்டி செயலுடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நேர் வழிகாட்டிவிட்டானோ அவர்களை உலகத்தினுடைய எந்த சக்தியும் எந்த பேச்சாளனும் வழிகெடுத்து விட முடியாது. அதற்கு நேர் மாற்றமாக இறைவனுடைய நாட்டத்தில் யாருக்கு நேர்வழி இல்லை என்பது பதிவாகிவிட்டதோ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பேச்சாளரும் எப்படிப்பட்ட திறமைசாலியும் நேர்வழவை காட்டிட முடியாது. ஆக அன்பு சகோதரர்களே, நாம் வாய்ச்சொல் வீரர்களாக இல்லாமல் செயல் வடிவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு வெற்றியை தரும். ஆனால் நம்முடைய ஜென்ம பகைவனான ஷைத்தான் இருக்கின்றானே, நம்முடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவன் நம்மை தவறான வழிகளில் தான் சிந்திக்க வைப்பான். தவறானவற்றை தான் நேர்வழியாக காட்டுவான். இன உணர்வுக்கும் இன வெறிக்கும் ஆளாகி அதன் காரணமாக இறைவனுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய தாவிகளாக நம்மை ஆக்குவதே அவருடைய குறிக்கோள்.
எப்படியும் ஆதத்தினுடைய சந்ததிகளை வழிகெடுத்து என்னோடு அவர்களையும் நரகத்தில் கொண்டு சேர்த்தேன் என்பது அவனுடைய உறுதியான சபதமாகும். அவனுடைய அந்த சபதம் நிறைவேறியே தீரும். ஆனால் என்னுடைய உண்மையான நல்லடியார்கள் விஷயத்தில் உன்னுடைய முயற்சி பலிக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாகவே தன்னுடைய இறுதி முறையான அல்குர்ஆனில் சொல்லிக் காட்டுகின்றான். ஆக அவனுடைய வலையில் சிக்கி அவனோடு நரகம் செல்லும் அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்குள்ள ஒரே வழி நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை தங்களுடைய பிழைப்பாக கொண்டிருக்கக்கூடிய புரோகிதர்கள் நிச்சயமாக அவர்கள் ஷைத்தானுடைய ஏஜென்ட்கள் தான். அவர்கள் உங்களுக்கு நல்லதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஷைத்தானுடைய வழியைத்தான். அதைத்தான் அவர்கள் உங்களுக்கு அழகாக காட்டுவார்கள். எனவே அவர்களை நீங்கள் நம்பாமல் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை படைத்த அந்த இறைவன் மீது பூர்ண நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய வேதமான அல்குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளையும் நேராக சிந்தித்து விளங்கி செயல்படுவதற்கு முற்படுங்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அந்த பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தாதவன் ஆடு மாடுகளை விட கேவலமானவன், இழிவானவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஆடு மாடுகளை போல் இல்ல அதைவிட கேவலமான நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவன் பின்னால் செல்வதாக இருந்தால் ஆடு மாடுகளுக்குத்தான் அந்த புத்தி உண்டு. கசாப்பு கடையில ஆட்டை அறுப்பதற்காக அந்த கசாப்பு கடைக்காரர் இழுத்துக்குள்ளி செல்லும் பொழுது பின்னால் எல்லா ஆடுகளும் மடமடைந்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது. சொல்லுவது யாராக இருந்தாலும் சொல்லக்கூடியதற்கு முறையான ஆதாரம் அல்லாஹ்வுடைய இறுதி மறையிலே இருக்கின்றதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை அப்படியே சொல்லுகின்றார்களா, அல்லது இவர்கள் அதில் கற்பனைகளை வடித்து திரித்து வளைத்து தங்களுடைய சுயநலத்திற்காக அதை வழிகீழாக ஆக்கி சொல்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது சகோதரர் சொன்னார் ஒரு விஷயத்தை. என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 29வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல நீங்கள் சாலைகளை மதிக்காதீர்கள் என்பதை பற்றி சொல்லுகின்றார். ஆனால் அதற்கு அவர்கள் என்ன வியாக்கியானம் பண்ணுகின்றார்கள்? இன்றைய நிலையில சாலை மறித்தல் செய்தால்தான் நம்முடைய காரியம் நிறைவேறும். இது யாருடைய உபதேசம்? நிச்சயமாக நேரில் நடக்கக்கூடிய உபதேசம் இருக்கவே முடியாது. வருகைக்கு செல்லக்கூடியவர்கள் தான் தங்களுடைய இந்த விளக்கத்தை அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாற்றமாக சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் மாசுபட்டிருக்கும் என்று பார்த்தா அந்த 29வது அத்தியாயத்துடைய 29வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 காரியங்களை பற்றி சொல்கின்றான். முதலாவதாக ஹோமோசெக்ஸ் சொல்லக்கூடிய ஆண் புணர்ச்சி கூடாது என்ற கருத்திலே சொல்லுகின்றான். இரண்டாவதாக சாலை மறியலை பற்றி குறிப்பிடுகின்றான். மூன்றாவதாக சபைகளில் அசிங்கமான காரியங்கள் செய்வதை, கேவலமான காரியங்களை செய்வதை பற்றி சொல்லுகின்றான். ஆனால் இந்த சாலை மறியல் என்ற விஷயம் அங்கே இருப்பதை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களால் எழுதப்பட்ட அந்த குர்ஆனுடைய தர்ஜுமாவில எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றால், அதாவது மேலான வழியான பெண்ணிடம் செல்வதற்கு பதிலாக அதை தடுத்துவிட்டு ஆண்களிடம் நீங்கள் செல்கிறீர்களா, அதையும் உங்களுடைய சபைகளிலே நீங்கள் செய்கிறீர்களா என்று அவர்களுடைய மனோ இச்சையின்படி அதை பிரித்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா, எதை மறைக்க முற்பட்டார்களோ அவர்களை அறியாமலேயே அது வெளியாகின்றது. அதாவது சொல்லுவாங்க, கெட்டைக்காரன் குழு 8 நாளைக்கு தான் சொல்லும். ஆனா அதுலயே சில பக்கங்களை படித்து நீங்க பாத்தீங்கன்னா
7வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்துல அவர்களே தெளிவாக மக்களை அச்சுறுத்துவதற்காக பயமுறுத்துவதற்காக நீங்கள் சாலை மறியல் செய்வீர்களா என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது சாலை மறியல் கூடாது. இதுவரைக்கும் நம்ம சொல்றது அந்த 29வது அத்தியாயத்தோட 29வது வசனத்தை தான். அதுல அந்த அர்த்தம் என்னங்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க அவர்களை அறியாமலேயே 7வது அத்தியாயத்துடைய 86வது வசனத்துல செல்ல தெளிவாக மக்களை பயமுறுத்துவதற்காக சாலை மறியல் செய்யாதீர்கள் என்றே அவர்கள் சரி. இந்த அளவுக்கு அவர்கள் எழுதினாங்க, அதை கடைபிடிக்கிறாங்கன்னாக்கா அதுதான் இல்லை. அப்ப என்னாச்சு? ஆக அங்கே தங்களுடைய இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துக் கொண்டாங்க. அதனால அது இல்லைன்ட்டாங்க. இங்கே சாலை மறியல் கூடாதுன்னு தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே அவருடைய அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கு. வேணும் என்ன செய்வாங்க? இதுவரைக்கும் நாம செய்வது தவறு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்துட்டோம், இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொன்னால்தான் உண்மையிலேயே தலைமை முடியாது. ஆனால் அதை நீங்கள் அமைப்பு ரீதியாக உள்ளவர்களிடம் எதிர்பார்க்க முடியவே முடியாது. இது எனக்குள்ள சர்டிஃபிகேட். இங்க உள்ளதே என்னது? இஸ்லாத்துக்கு முரண்படுகின்ற இஸ்லாமிய இயக்கங்கள். சிலர் நினைக்கலாம், அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முரண்படக்கூடியவை எப்படி இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கும்? அந்த தலைப்பே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அவர்கள் தாங்கள் செய்வதே மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதான் அங்கு பெரிய ஆச்சரியம். அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அல் ஜன்னத் பத்திரிகையிலேயே ஒரு ஆக்கத்தை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்கு முரண்பட்ட இஸ்லாமிய இலக்கியங்கள். அப்போ இப்ப நம்ம பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு முரண்பட்ட இஸ்லாமிய இயக்கம் சொல்றீங்க அப்படின்னு. அவர்கள் எப்படி எழுதுறாங்க? இஸ்லாத்துக்கு முரண்பட்ட இஸ்லாமிய இலக்கியங்கள். அப்ப அந்த புத்தி பதவி அவங்களுக்கு பாருங்க, செய்தா எந்தளவா அவங்களுடைய உள்ளத்துல பசாடுகளை உண்டாக்கான்னு பாருங்க. இதெல்லாம் சிந்திக்க துணியாத மக்களை வழிகெடுக்கிறதுக்கு உள்ள சிந்தனைகள். இன்னொன்னும் நமக்கு பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. 14ஆம் தேதி ஏர்வாடியில் புரோகிதர்களோடு கும்மாளம் விட்டு கூட்டாளி விட்டு 15ஆம் தேதி புளியங்குடியில் புகழ்கிற எதிர்ப்பு மாநாடு நடத்த வந்திருக்கக்கூடிய அபு அப்துல்லாவை வரவேற்கிறோம் அடிப்படையில் பெரிய வரவேற்பு கொடுத்துட்டாங்க. அவர்கள் அறியாத நிலையில அப்படி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இப்படி நான் கேட்கலாம். அதாவது என்ன சொல்ல, வாழ்வுரிமை மாநாடு நடத்துறாங்க. ஒரு நடிகையை கொஞ்சம் முன்னால வச்சுக்கிட்டு இன்னும் பல காவியர்களை கொண்டு வச்சுக்கிட்டு அப்ப அவர்களோடு அவங்க கும்பாலம் விட்டாங்கன்னு சொல்ல போறாங்களா? அதாவது எதற்கு எதை சொல்ல வேண்டும் என்பது கூட அவர்கள் மண்ணில ஒழுங்கா படமாட்டேன் சொல்றேன்னு. இதனுடைய முன்பின் நிலை என்ன அதுல தவறு இருக்குது, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, தங்களுக்கு இந்த இயக்கம்னா அதை சொல்றதுதான் சொல்லணும். மற்றவர்கள் யாரும் பேசக்கூடாது, மற்றவர்கள் மேல அவங்களும் பேசக்கூடாது. உண்மையிலேயே நேற்று ஏர்வாடியில் என்ன நடந்ததுன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே மாற்றம் சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில கடந்த 16 வருடங்களில 7-8 பிரிவுகள் வந்துச்சு. மதுஹபை சரிகாணக்கூடிய அந்த மக்களாவது 1000 வருடங்களாக அந்த 4 மதுஹபுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அதையும் மீறி இவர்கள் 16 வருஷத்துல 7 மதுஹபுகளாக ஆயிட்டார். அப்ப அவர்களை விட இவர்கள் தரம் தாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் தங்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்பட்டு விடாதா என்ற நோக்கத்துல அந்த அமைப்புகளுடைய தலைவர்களை முதல்ல ஒரு மேடையில ஒன்றா கூட்டி பார்ப்போம் என்ற ஒரு நல்லெண்ணத்துல அவங்க செஞ்சிருக்காங்க. முதல்ல பாருங்க, அதாவது இவர்களுடைய மனோபாவத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. மாற்று மதத்தார்களோட அழகான முறையில பழகுறாங்க. அவங்களுடைய மேடையில இவங்க போறாங்க, இவங்க மேடைக்கு அவங்க வர்றாங்க, என்னமோ செய்யறாங்க. இதெல்லாம் சரி நினைக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய கரிம
களிமா சொல்லி இருக்கக்கூடிய சகோதரர்கள். அதற்கு மேல அவர்கள் அதன்படி செய்கிறார்கள் செய்யாதது இரண்டாவது விஷயம். உபதேசம் பண்ணணும், அது நம்முடைய கடமை. ஆனா அவர்கள் யார்? உம்மத்தே முகம்மதியாவை சார்ந்தவர்கள் தான். அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் முகம் காட்டுவது கிடையாது, சலான் சொல்வது கிடையாது, ஒரே மேடையில சொல்வது கிடையாது, ஒரே மேடையில பேசுவதற்கு தயாரில்லை சொன்னா அதனுடைய பொருள் என்ன? கேட்டுக்கப்பா. மேடையில ஏறி ஒரே மேடையில ஒன்றாக பேசிவிட்டா ஒத்த பொருள் அர்த்தமா? அப்படி பொறுத்திருக்கணுமா? அல்லது ஒத்த பேசுறது இருப்பவா? இதை விட மதியம் என்ன இருக்குது? இதை விட முட்டாள்தனம் என்ன இருக்குது? அவரவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மேடையில் எடுத்து வைக்கிறாங்க. கேட்கக்கூடிய மக்களுக்கு பகுத்தறிவு இருக்கின்றது. யார் சொல்லுவது சரி, யார் சொல்லுவது தவறுங்கிறது அவர்கள் அலசி பார்க்க முடியும். அதுக்குள்ள ஒரு அரிய வாய்ப்பு அங்கே கிடைக்கின்றது. ஆனா அவங்களுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? சத்திய மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறார், இருத்தரிப்பு செய்யணும். நம்முடைய பத்திரிகை உங்களோட தௌஹீத் பள்ளிவாசலுக்கு வருகிறது. அந்த பள்ளிவாசல்ல வரக்கூடிய பத்திரிகை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தா நாம் அதை அந்த பள்ளிக்கு இனாமாக அனுப்பி வைக்கின்றோம், அமானிதம். அங்கு வரக்கூடிய பத்திரிகையை வரக்கூடியவர்கள் பார்ப்பதற்காக வைக்கக்கூடியது அவங்க மேல கடமை. ஆனா என்ன செய்யறாங்க? வந்ததுதான் தாமல் எடுத்துக்கொண்டு வைக்கிறது. ஏன்? அப்ப உங்களுடைய உள்ளத்தில் சத்தியம் இல்லை, உங்களுடைய கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பாருங்க, அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அல்லாம ஏன் மறைக்கிறோம்? அப்ப மறைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட உண்மை இல்லை வெளிப்படும். உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக கொஞ்சம் போட்டு யார் வேண்டாலும் பாருங்க, அதோட தந்தைகளை கேளுங்க, நாங்க விளக்கம் கொடுக்கிறோம் சொல்லலாம். அதே போல ஒரே மேடையில பேசுறதுக்கு ஏன் தயாரா இல்ல? ஒரே மேடையில் பேசும் பொழுது கேட்கக்கூடிய மக்கள் இருதரக்கூடிய கருத்தையும் அல்லது பலதரப்பு கருத்தையும் கேட்கிறாங்க. அவர்களுக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கான், சிந்திக்கக்கூடிய ஆட்களை கொடுத்திருக்கான். இன்னும் சொல்ல போனா இந்த புரோகிதர்களை விட பல திறமைசாலிகள் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, உன்னுடைய புள்ள குட்டிகளை காப்பாற்றுவதற்குள்ள யோக்கியத்தை இல்லாத நீ, மக்களிடம் கையேறி இருக்கக்கூடிய நீ அவர்களுக்கு எப்படி சொர்க்கத்தை காட்ட முடியும், வழிகாட்ட முடியும்? உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற யோக்கியத்தில் அவங்க கையேந்திக்கிட்டு இருக்க, நீ அவங்களுக்கு நேரில் காட்ட முடியுமா? அதே சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் உழைத்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதோட, தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்வதோட, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வதோட, உன்னை போன்ற கையேந்தவர்களுக்கு தாராளமாக அளிக்கின்றார்கள். அவர்களுடைய திறமையை நீ குறைவாக மதிப்பிடுகின்றாயா? உன்னை விட அவர்களுக்கு ரொம்ப விசேஷமானவர், உயர்ந்தவர்கள், சந்தேகத்திற்கெல்லாம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே உட்கார்ந்து இருந்தார் ஒருத்தர். இவருடைய பிழைப்பு என்ன? இவருடைய சகோதரர் கொடுக்கிறார். அப்ப சொன்னாங்க, இவரை விட அவர் தான் உண்மையிலே வணக்கம் உயர்ந்தவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று இறை ஆணை இருக்கிறோ அதை அப்பொழுது அப்படி செய்கின்றவர் தான் உண்மையான ஏகத்துவவாதி, தௌஹீத்வாதி சொல்லலாம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறது ஒண்ணு, இவங்க செய்கிறது ஒண்ணு. அப்படி எப்படி தௌஹீத்வாதியா இருக்க முடியும்? செஞ்சுட்டுப்பார். அலிப்புக்கு 1000 அர்த்தர்கள் சொன்னாங்க ஒரு காலத்துல. ஒருத்தர் ஆரம்பித்தார்கள், என்னடாப்பா அந்த அர்த்தம் சொல்லுங்க கேட்ட சொல்ல முடியாது. அலிப்புக்கு 1000 அர்த்தம் யாரை ஏமாத்துறதுக்கு? குரான விளங்குறதாக 14 கலைகள் கட்ட வேண்டும் சொன்னாங்க. அது என்ன கதை? கேட்டா முடிக்கிறாங்க. இதெல்லாம் அப்பொழுது அன்னஜாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் அதை எதிர்த்த புரோகிதர்கள் எடுத்து வைப்பட்டு, அந்த சந்தர்ப்பத்தில் இவர்களும் நம்மோடு இருந்து கொண்டு அதை எதிர்த்து பதில் கொடுத்தவர்கள் தான். 1986, 86, 87 அன்னஜாத்து பத்திரிகை எடுத்து பாருங்க, நீங்களே அந்த உண்மையை வாங்கிக்கொள்ளும். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு